12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.2 9ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு மனிதன் x மணி நேரத்தில் நிற்கும் y வார்த்தைகளுக்காக தொடர்பு y = 52√x, 0 <x <= 9 என கொடுக்கப்பட்டுள்ளது. எக்ஸின் மதிப்பு பின்வருமாறு மாறும் பொழுது கற்றல் வார்த்தைகளின் எண்ணிக்கையில் ஏற்படும் தோராய மாற்றத்தை காண்க என 2 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய y என்ற சமன்பாடானது 52√x 0 <x <= 9 என கொடுக்கப்பட்டுள்ளது. x மணி நேரத்தில் கற்கும் y வார்த்தைகளுக்கான தொடர்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ dy நாம் கணக்கிடணும். வகைப்படுத்தலாம் xஐ பொறுத்து சமன்பாட்டை. அதுக்கு முன்னாடி 52√x என்பதை x-இன் அடுக்கு 1/2ன்னு எழுதிக்கலாம். xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dy/dx என்பது 52, 1/2 முன்னாடி வந்துடும், x⁻1/2 - 1 வகையீடு. 52 2ஐ அடிக்கும் பொழுது 26, 26 x-இன் அடுக்கு 1/2 - 1 -1/2ன்னு வரும். அடுக்கில் மைனஸ் இருக்கும் பொழுது கீழே பகுதிக்கு கொண்டு வந்துடலாம். 26/x-இன் அடுக்கு +1/2 மதிப்பானது 26/√x ஆகும். இது dy/dx-இன் மதிப்பு ஆகும். dy ஏது வேணும் அப்படிங்கிறப்ப 26/√x dx வலதுபுறம் கொண்டு போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். எனவே எக்ஸின் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது இது தேவையான dyயின் மதிப்பு. முதல் மற்றும் இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை இங்கே பிரதியிடலாம். முதல் சப்டிவிஷனில் ஆரம்ப மதிப்பு எக்ஸின் ஆரம்ப மதிப்பு 1 மணி என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே x = 1ன்னு பிரதியிடலாம். dx என்பது நேரத்தில் ஏற்படக்கூடிய மாறு வீதம் 1லிருந்து 1.1 மணிக்கு மாறுவதாக கொடுக்கப்பட்டுள்ளதுனால dx என்பது 1.1 - 1.1 கழிச்சுக்கிறோம். 1.1ல் 1 கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பு 0.1. இப்போ dy என்பது 26/x-இன் மதிப்பு 1. அப்போ √1 dx-இன் மதிப்பானது 0.1. √1இன் வர்க்கமூல மதிப்பு 1 தான். 1ஆல் வகுக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். எனவே 26 × 0.1, 26ஆல் பெருக்கும் பொழுது மதிப்பு 0.1ஐ பெருக்கும் பொழுது 2.6 என வரும். கணக்கிட வேண்டியது என்ன? கற்றல் வார்த்தைகளில் ஏற்படக்கூடிய கற்றல் வார்த்தைகளின் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய தோராய மாற்றம். எண்ணிக்கை எனும் பொழுது நம்ம புள்ளியில் சொல்லக்கூடாது. அப்போ இது ஒரு முழு எண்ணா மாற்றும் பொழுது புள்ளிக்கு பிறகு 6 இருக்கிறதுனால 2உடன் 1ஐ கூட்ட கிடைக்கும் தோராய மதிப்பானது 3 ஆகும். 3 வார்த்தைகள் பிழைய அமையும். அடுத்து இரண்டாம் சப்டிவிஷன். இரண்டாம் சப்டிவிஷனில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மதிப்பு x = 4. 4லிருந்து 4.1 மணி என கொடுக்கப்பட்டுள்ளதால் dx என்பது 4.1 - 4 கழிக்க போக கிடைக்கும் மதிப்பு 0.1. dy = 26 கீழே மதிப்பு எக்ஸின் மதிப்பானது இனி ஆரம்ப நிலையில் 4ன்னு இருக்குது, அதை பிரதியிடுறோம். dx என்பது 0.1, 4இன் வர்க்கமூல மதிப்பானது 2, 26/2 0.1 வகுக்கும் பொழுது 1 2 3 2 6 13 × 0.1 இது 2ஐயும் பெருக்க கிடைக்கும் மதிப்பானது 1.3 ஆகும். 1.3 13 × 0.1 எனும் பொழுது மதிப்பானது 1.3. முழுக்கல்ல மதிப்பு மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா புள்ளிக்கு பிறகு 3 இருக்குது. எனவே 1உடன் எந்த ஒரு எண்ணையும் கூட்டணுங்கிற அவசியம் கிடையாது. தேவையான தோராய மதிப்பானது ஒரு வார்த்தை ஆகும். தேங்க்யூ.